மக்களே, வெல்கம் பேக் டு வைஷு ஸ்டாஃப். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் டே ட்ரிப் மாதிரி தான் போகிறோம். இது ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு முன்னாடி பிளான் பண்ணுது, இப்போ தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஏன்னா வந்து ஃபேமிலி ட்ரிப் மாதிரி தான் வந்து போகிறோம். அப்பா அம்மாவை கூப்பிட்டு போகிறோம். இதுதான் வந்து இதில் சூப்பராக, ஏன்னா அவங்க வந்து வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூட்டு போகிறோம். இந்த பிளான் நம்ம வந்து சிதம்பரம் தான் வந்து போகிறோம். சிதம்பரம் வந்து நான் வந்து நிறைய சர்ச் பண்ணதில் வந்து பிச்சாவரம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பிளான் வந்து பிச்சாவரம் தான். பட் போயிட்டு அங்கே கோயில், தில்லை நடராஜர் கோயில், காளி கோயில்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பிளானே. ஸோ நானும் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு நான் வந்து பேக் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எதுவுமே பேக் பண்ணல, அப்படி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நானும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் நம்ம வந்து ட்ரெயினில் போகும்போது நம்ம எப்படி போகிறோம் அண்ட் வந்து என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத vlog கண்டினியூவாக பாருங்கள். டாடா பாய் பாய். டைம் ஆச்சு. அப்புறம் ட்ரெயின் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பிளான் போய்டும், vlog போய்டும், எல்லாமே போய்டும். டாடா பாய் பாய். கிளம்பியாச்சு. நம்ம அம்மா கிளம்புறாங்க. அம்மா வந்து ஜாலியாக கிளம்புறாங்க. அவங்களுக்கு வந்து கோயில் போகிறதா வந்து ரொம்ப பிடிக்கும். பிச்சா வரப்பா அப்படின்னாங்க. அப்புறம் கோயிலோட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அப்பா வந்து விஸ்கியோட ஆயை வந்து எடுத்து போட்டுட்ருக்காரு. பிஸியான வேலையில் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து 9:50 ஆகிடுச்சு. 10:50க்கு ட்ரெயின். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப டைம் ஆச்சு. இங்கேயும் வந்து 9 ஆயிருக்கு. இப்படி நாங்கள் வந்து சென்ட்ரல் போயிட்டு அப்புறம் வந்து எக்மோர் வேறு போனோம். ஸோ நாங்கள் வந்துட்டு பாய் நாங்கள் வந்து அங்கே போயிட்டு என்ன மீட் பண்ணுறோம். அதுக்குள்ள ஸ்நாக்ஸ்லாம் வருவாங்க, நம்ம வாங்கிட்டு பார்க்கலாம். டாடா பாய். எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 19 ட்ரெயினுக்கு நாங்கள் 10 மணிக்கு தான் வேப்பம்பட்டே போனோம். ஸோ நாங்கள் சென்ட்ரல் வந்து போயிட்டு அங்கேருந்து எக்மோர் போனோம். நாங்கள் ஆனால் வந்து ரொம்ப டைம் ஆனதுனால பெரம்பூர் இறங்கி பெரம்பூர்லேருந்து ஒரு ஓலா புக் பண்ணி தான் போனோம். ஒரு வழியாக எப்படியோ அடிச்சு பிடிச்சி நாங்கள் கரெக்டான டைமுக்கு போயிட்டோம். நம்ம ட்ரெயின்லையும் நம்ம சீட்டை கண்டுபிடிச்சி உட்காந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாமேன்னு வெளியே வந்து காஃபியும் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து வெளியே இருந்தோம். ட்ரெயின் எடுக்க ஒரு 10 minutes டைம் இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம ஏறிட்டு உள்ளே போய் உட்காந்தாச்சு. நம்ம சீட் வந்து நைட் ட்ராவல் அப்படின்றதுனால பர்த்து தான் புக் பண்ணியிருந்தோம். அச்சா வந்து மேலே ஏறி படுத்துட்டாரு, அம்மா அப்படியே கீழே படுத்துருந்தாங்க. நாங்கள் இந்த பக்கம் வந்து காலியாக இருந்துச்சுன்றதுனால வந்து தாம்பரம் வரைக்கும் ஜாலியாக உட்காந்துட்டு வந்தோம் விண்டோ சீட்டில். அப்புறம் நாங்களும் வந்து மேலே ஏறி போய் படுத்தாச்சு. நமக்கு எக்மோர்லேருந்து சிதம்பரம் வந்து 5.5 hours தான் வந்து ட்ராவல் காட்டுச்சு. ஸோ அதனால் எங்களால் நல்லாவும் தூங்க முடியல. ஒரு அரைகுறையான தூக்கத்தில் தான் நாங்கள் வந்து போய் இறங்கணும் சிதம்பரத்தில். நாங்கள் ஒரு 4 மணி போல் சிதம்பரம் இறங்கினோம். இறங்கி அங்கே ஸ்டேஷனில் டீ ஷாப் இருந்துச்சு. அங்கே சாயெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். ஏதாவது ரூம்ஸ் இருக்கா ஃப்ரெஷ்ஷப் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டே இருந்தோம். ஒரு காக்கா கூட இல்லை. ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து பார்த்தா அங்கே மட்டும்தான் நடந்துகிட்ருக்கோம் அந்த டைமில். A few moments later. ஓகே, நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இங்கே பக்கத்துலேயே ரூம் எடுத்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ரூம். அந்த பக்கெட்டுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட ரூமு. ஒரு 2 hours வந்துட்டு நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கிளம்பிடுவோம். நாங்கள் ஆக்சுவலாக நான் வந்து பேசியிருக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அறக்க வந்து ட்ரெயின் ஏறி சென்ட்ரல் கூட போகல, எக்மோர் கூட நாங்கள் போகல. ஆக்சுவலி வந்து ஆட்டோலாம் பிடிச்சி வந்தோம். அவ்வளோ ஒரு வரியில் வந்தோம். ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த கோயில் வந்து நம்மளுக்கு இங்கேருந்தே தெரியும்னு நினைக்கிறேன். கோயில் தெரியுது பார்த்தீங்கன்னா, அதோ பாருங்கள், அதுதான் வந்து நம்மளோட தில்லை நடராஜர் கோயிலோட கோபுரம். அது இங்கேருந்து ரொம்ப ஒரு 80 meter டிஸ்டன்ஸ் 20 meter டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ ரொம்பவே பக்கத்தில். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே புக் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து மொத்தம் 4 பேருக்கு வந்து 500 அப்படி கொடுத்துருந்தோம். ஸோ நான் ரொம்ப வாய்ஸ் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கா, அதனால் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஷைஸாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம கட்டக்கூடாதுல, அதனால் வந்து நான் ரொம்ப சைலண்ட்டாக பேசுகிறேன். ஸோ ஓகே, நம்ம போய் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். என்னால் மேக்ஸிமம் vlog எடுக்க முடியுமான்னு தெரியல. நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிளிப்ஸ் மாதிரி இருந்தால் ஆட் பண்ணுறேன். எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெஷ்அப்காக மட்டும்தான் வந்து ரூம் எடுத்திருந்தோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு ஒரு 2 hours தான் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து எல்லோரும் போய் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டே இருந்தோம். நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றதுனால தான் கட்டாய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கும் குளிக்கணும்னு. நம்ம குளிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு ஓடிட்டே வரும். பின்னாடி வந்துட்டு நம்ம வந்து பாட்டு கேட்டே வந்துட்டு ரெடி ஆகணும். நம்மளுக்கு வந்து 2 hours தான் டைம் கொடுத்துருக்காங்க. வந்து மேக்கப் பண்ணிவிட்டு கடகடன்னு கிளம்புவோம். மேக்கப்லாம் இல்லை, கோயில் வந்து பக்கம் தான். ஆனால் வந்துட்டு நம்ம ட்ரெஸ் மட்டும் பண்ணிவிட்டு வந்து கிளம்பி போகிறோம். நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். அந்த ரூம் டோர் இந்த பீரோவில் இந்த பழைய காலத்து பீரோ மாதிரி இந்த ஒழிஞ்சிக்கலாம் போலங்க. இந்த பீரோவில் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே நீங்கள் வந்துட்டு போகலாம். இந்த என்ன லாட்ஜ் இது பாரிஜா அப்படி தான், பாரிஷா. அந்த லாட்ஜ் சூப்பராக தான் இருக்குது. ரூம்ஸ் வைஸ், வாட்டர் வைஸ், டிவி வருது சூப்பராக. இதுதான் வந்துட்டு சிதம்பரம் குரங்கு. இங்கே ஒன்று இருந்தால் நான் தான் சொன்னேன்ல குரங்காக தான் இருக்குன்னு. அதே முடிஞ்சிருச்சு. ஐயோ, இது வித்து
அப்படியே நாங்கள் கிளம்பி நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். கோயில் வந்து அங்கேருந்து 20 மீட்டர் தான். அதனால் கோயிலுக்குள்ளே போனோம். நாங்கள் ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் போகிற டைம் வந்து 6:30 மணி 7 மணிக்கு போனோம். ஸோ கோயில் அப்படியே செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த தில்லை நடராஜர் கோவில். நான் போகிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து ஃபோனில் சர்ச்லாம் பண்ணேன். அந்த சிதம்பர ரகசியம், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதனாலே பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு கோயில். அந்த பழைய காலத்து கோயில் வந்து பழைய காலத்து கோயில் தான், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் நிறைய விஷயம் கேப்சர் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள். கைடு எப்போ சார் சிதம்பரத்தில் கைடாக சேர்ந்தீங்க? இதே மாதிரி நமக்கு எதிரில் ஒன்று வரும், அது கிழக்கு பார்த்தீங்கன்னா அது கிழக்கு. நல்லா இது நம்ம பாடி சிவன் என்ன சொல்றாரு பாருங்களேன். இது இருக்கும்ல ஏக்கர் கணக்கில். உள்ளே போய் மீட் பண்ணலாம் நம்ம சிவனை. நம்ம தண்ணி பாட்டில் இவங்கெல்லாம் வந்து ஒழிஞ்சிருக்கிற மாதிரி இடம் இருக்குது. இதுக்கு பெரிய இடமா இருக்கும். உள்ளே போய் நாங்கள் சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். கோயிலுக்குள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் வெளியே வந்து உட்காந்துட்டு அந்த கோபுரத்தை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எப்படிடா இதெல்லாம் வந்து பண்ணீங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியக்குறியோடு நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. குட்டி குட்டி மைன்யூட் ஒர்க்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு ஆச்சரியத்தில் மூழ்கிட்டு இருந்தேன் அங்கே கோயிலில். அங்கேருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு நம்மளுக்கு தில்லை காளி கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நம்ம நடராஜர் கோயிலேருந்து பேக் சைட்லேருந்து போனால் ஒரு 500 மீட்டர் கிட்டே இருக்கும் அந்த கோயில். பட் நாங்கள் வந்து தெரியாதனமாக வெளியே வந்துட்டோம். ஸோ அதனால் நாங்கள் சுற்றிட்டு போனோம். காளி கோயிலுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த அம்மன் வந்து நான் எப்படி ஃபோனில் பார்த்தனோ அதே மாதிரி கொஞ்சம் பயம்படுத்துகிற மாதிரி தான் இருந்தாங்க. அந்த கோயிலுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையும் கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்து ஒரு ஆட்டோ ஏறி நம்ம சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் தான் போனோம். ஏன்னா நம்ம பிச்சாவரத்துக்கு பஸ் வந்து அங்கேருந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஆட்டோவில் போனாலுமே போகலாம். பட் நாங்கள் டைம் எங்களுக்கு நிறைய இருந்ததுனால வந்து நாங்கள் ஆட்டோலேயே போயிட்டு பஸ்ஸில் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்குள்ளே நாங்கள் வந்து மார்னிங் வந்து டிஃபன் சாப்பிட்றதுனால ஒரு கடையில் வந்து டிஃபன் சாப்பிட்டோம். இல்லை இங்கே தான் சொன்னாங்க. நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் போய் ஒரு 10 மினிட்ஸில் வந்து பஸ் வந்துருச்சு. நிறைய பஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அது ப்ரைவேட் பஸ் தான். பர் பர்சனுக்கு வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் 30 to 35 மினிட்ஸ்க்குள்ளே கொண்டு போய் விட்டுடுறாங்க. அண்ட் நிறைய பஸ் வந்து அங்கே போயிட்டு வந்துட்டுமே இருக்குது. பிச்சாவரத்துக்காக மட்டுமே போகிற வழியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி பஸ்ஸில் சாங்லாம் போடுவாங்க. ஸோ அதை கேட்டுகிட்டே நாங்கள் ஜாலியாக போயிட்டு இருந்தோம்.